பார்ட் 2 ஆஃப் ஓவர் கேர் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். அதாவது பிறர் நலத்தில் அதீத அக்கறை உடையவர்கள். அவங்க ஒருத்தவங்க மேல காமிக்கக்கூடிய அந்த அன்பும் கேரும் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு எப்படி வெறுப்பாகுது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம நாலாவதா பார்க்க போற மலர் பீச். இந்த கேரக்டர்ல இருக்கிறவங்க ஒரு கிரிட்டிக்கா இருப்பாங்க. அதாவது இந்த மூவிஸ்க்கு ரிவ்யூ கொடுக்கறவங்க, பாட்டுக்கு, டான்ஸுக்கு, பாலிடிக்ஸ்னு சொல்லி எல்லா செக்டாரையும் கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே நீட்டா பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டாலரேட் ஆயிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. ஒருத்தவங்க வேற வேற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றத புரிதல் இல்லாம எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அடுத்த மலர் ராக் வாட்டர். இவங்க ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, எவ்வளவு நேரம் வேணா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. தன்னை ரொம்ப வருத்திப்பாங்க. இவங்களுடைய கொள்கை எப்படி இருக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். அப்படி வரலன்னா அவங்களையே அவங்க பனிஷ் பண்ணிப்பாங்க. இன்னும் அதிகமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அவங்களுக்கே போட்டுப்பாங்க. இவங்க எப்படி மற்றவங்களை பாதிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய செட் ஆஃப் ரிஜிட் ஐடியாலஜிஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்களையும் பாதிக்குது, சுத்தி இருக்கிறவங்களையும் அது இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. பேட்ச் அண்ட் இந்தியன் ஃபிளவர் ரெமடிஸ்க்கான கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் வர 31ஆம் தேதி வரப்போகுது. அதில் நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கலாம்.